இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்கி 2898 AD இந்த படத்தை பத்தின ரிவ்யூ அண்ட் டீடைலிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை எடுத்ததுக்கே மிகப்பெரிய ஒரு கட்சி வரும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாராட்டு மழை பொழியப்படுகிறது. அப்படியே அடுத்து போவோம். அடுத்ததுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடணும். இந்த படம் எதை நோக்கி எதை எதிர்பார்த்து நம்ம போகலான்னு ஒரு வீடியோ போடணும்ல, அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. ஆனா அதுல சில மாற்றங்கள் இருந்துச்சு. அது இந்த கேமியோ ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேமியோக்காக ஒரு கதையை உருவாக்கி அவங்கள உள்ள கொண்டு வருவோம், அப்படி இப்படி இதுங்களுக்கு ஒரு கதை அப்படிலாம் இல்லை கேஷுவலா கேமியோ வந்துட்டு போட்டு அது வந்து செம்மையா இருந்துச்சு. ஏன்னா இப்போ வருவாரு மளிகை கடைக்காரன்பா அப்படிங்கிறது ராஜமௌலியோ இவரு நம்ம ராம்கோபால் வர்மா எல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு போனா. துல்கருடைய கேமியோ, அவருக்கான பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிர்னால் தாகரோட எல்லாருடைய கேமியோஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான், கல்கிங்கிற ஒரு அவதாரம் பிறக்கக்கூடாது, அது பிறந்தா ஆபத்து, காம்ப்ளெக்ஸுக்கு பிரச்சனை. இதுதான் வந்து கதை. சரிங்களா? கல்கி யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? அதாவது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோட சேர்ந்து போர் புரிவாரு. ஓகேவா? அஸ்வத்தாமாவை எதிர்த்து, அதாவது அஸ்வத்தாமா அர்ஜுனன் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் வந்து அந்த மகாபாரத போர்ல இருப்பாங்க. அப்ப அஸ்வத்தாமா வந்து கிருஷ்ணரை எதிர்க்கும் போது கிருஷ்ணர் வந்து ஒரு சாபம் விடுவாரு. அந்த சாபத்தை வச்சுக்கிட்டு அஸ்வத்தாமா வாழும் காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டே இருப்பாரு. கடைசியா நானே வருவேன் அப்ப நீ என்னை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அழகா நடந்துகிட்டு இருக்கு. இதை அப்ளை பண்ண விதம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அங்கங்க சில விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸு செம்ம காண்டாயிருச்சு. சீரியஸா சொல்றேன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இப்படி போட்டு இழுன்னு இழுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது இது எனக்கு தனிப்பட்ட முறையில நடந்துச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு மட்டும் கிடையாது, படம் பார்த்த எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு லேகா இருந்துச்சு. ஈவன் பேசும்போது கூட சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸே தெரிஞ்சிடுச்சு பிரபாஸ் தான் அந்த படத்துல பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அதை வந்து தவிர்த்துருக்கலாம். உண்மையா அங்கங்க ஒரு கத்திரியை போட்டு தூக்கி விட்டேஞ்சிருக்கலாம். புஜிக்கான இன்ட்ரோ வந்து செம்மையா இருந்துச்சு. அண்ட் புஜிக்கான தீம் மியூசிக் வரும்போது ஒரு சீக்வன்ஸு சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாராட்டு மழைகள். அப்படியே வந்து காம்ப்ளெக்ஸ், நம்ம கமல் சார் வராரு, யோயோ அந்த சீன்லாம் வந்து கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம்னு வச்சுக்கலாம். அவர் எந்த அளவுக்கு ஒரு வில்லன் அப்படிங்கிறத ஒரு 2-3 ஃப்ரேம்லேயே வந்து நம்மளுக்கு காமிச்சு பயமுறுத்துறாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து நம்ம ஒரு பிரம்மாண்ட படம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தாண்டி ஒரு மித்தாலஜி பார்க்க போறோம். நம்ம வந்து இது வரைக்கும் கேட்ட கடவுளை பத்தின ஒரு படம். சரிங்களா? அதுல டெக்னிக்கலா ஆட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனா செமையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறேன். நாகாஸ்வினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இந்த அட்டம்ப்டை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான அட்டம்ப்ட் இது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய லேக்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டோரி டெல்லிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை சொல்ற விதம், அப்படியே நம்ம திவ்யாவுக்கு வரக்கூடிய விதம், ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், காம்ப்ளெக்ஸை காமிச்சது. காம்ப்ளெக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, கீழே உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியுது, எதுவுமே இல்லை. அந்த காம்ப்ளெக்ஸ்ல உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியல. இதெல்லாம் ரொம்ப அழகா டீட்டெயிலிங்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பாராட்டு மலைகள் தான் வச்சுங்களேன். அப்படியே செகண்ட் ஹாஃப் போனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு லேக்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்தாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல இருந்தாங்க ட்ரீட் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரபாஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுப்பா கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் அப்படியே சேஞ்ச் ஆகுற கடைசியா பிரபாஸ் யார் அப்படின்னு தெரியும் போது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அஸ்வத்தாமா சார், பிக் பி சார், என்ன பர்ஃபார்மன்ஸ் சார், வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. சீரியஸா இந்த மனுஷன் இந்த வயசுல இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் அமிதாப் பச்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. வந்து ஒரு கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த காசி காம்ப்ளெக்ஸ் ஷெம்பாலா வந்து வேற மாதிரிங்க. நம்ம பிளாக் பேந்தர் வச்சிருப்பாருல, அந்த மாதிரியான ஒரு உலகம் தான் வச்சுங்களேன். அது உள்ளெல்லாம் அது அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஹை ஸ்பீட்ல போனா உள்ள வந்து ஷெம்பாலா இருக்கும். இதெல்லாம் வந்து செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி. சரிங்களா? இப்போ டீட்டெயிலிங்காக சில விஷயங்களை பற்றி பேசுவோம். ஷம்பாலாவில் ஒரு ஒர்க் பண்ண டீட்டெயிலிங்கை பற்றி பேசிடலாம். நேபாளில் ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங் டீட்டெயிலிங் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு தெரியும், என் கூட இருக்கவங்க சொன்னாங்க, இது வந்து நேபாளில் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுவாங்க, அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது தான் அந்த அது டீட்டெயில் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு விஷயம்னா, எல்லாரையுமே வச்சுருந்தாங்க. ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தையும், அனைத்து
அனைத்து விஷயத்தையுமே அங்கங்கங்கங்கங்க வச்சிருந்தாங்க. எல்லாரையுமே அதுல காமிச்சாரு. அது ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலிங்கான ஒரு மேட்ரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ல நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க உலகம் வந்து காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப அழகா டீட்டெயிலிங்கா பண்ணியிருந்தாங்க. பணக்காரன் மட்டும்தான் இதுல இருக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தையுமே ஒரு பார்ட்டியில வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படி காசி போனோம்னு வச்சுங்களேன், மேலே போயிடுவோம், நம்ம வாழ்ந்துருவோம், நம்ம பொழைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு 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 மக்கள். அவங்களுக்கு வந்து பவுண்டி வேணும். பவுண்டி இருந்தால் நம்ம காம்ப்ளெக்ஸ் போயிடலாம், காம்ப்ளெக்ஸ் போனால் நம்ம வாழ்க்கை அழகாக வரலாம். இதுதான் அவங்களோடது. செம்பாலா ஏக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு நகரம். மாற்றம் 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 வரும் மாற்றம் வரும் மாற்றத்திற்காக அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ இப்போ என்னன்னா, தீபிகா படுகோனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் இந்த குழந்தைக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்க, இவ்வளவு தூரம் ஏன் இது பண்றீங்க, நான் போறேன், என்னால ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது அஸ்வதாமா சொல்லுவாரு, இல்ல இல்ல நீங்க இருந்துதான் ஆகணும், நீங்க சுமந்துதான் ஆகணும், இது நான் உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா பைரவா இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் செம்ம ஃபேஸ் ஆஃப். தலைவன் எல்லா இடத்துலையுமே போட்டு அடிப்பாரு. அஸ்வத்தாமா எல்லா இடத்துலையுமே பிரபாசை போட்டு பொலம் போடுப்பாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஒன்றும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது உண்மையாவே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா, ஒரு ஸ்ட்ரீட்டா உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங் பண்ணும். ஸோ டெஃபினட்டா இதுக்காகவே நீங்க தேட்டருக்கு போய் பார்க்கலாம். இந்த படத்துடைய லென்த் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த லென்த்து இருந்துதான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த லென்த்ல எங்க நீங்க ஸ்டோரியை கட் பண்ணாலுமே காலி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கி விட்டு சூப்பராக இருந்திருக்கும். சில சீன்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த சாங் ஒன்று அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸுக்காக அந்த சாங் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணதா சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். பட் நம்ம சைடில் வந்து எதுக்கு இங்கே சாங்கை போட்டு சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. உலகம் ஒரு இந்த இன்ட்ரோல ஃபுல்லா கார்ட்டூன்ல வந்து ஸ்டோரியை சொல்லுவாங்க. எப்படி இந்த உலகம் வந்து இத்தனை வருஷம் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து இந்த பணக்காரங்களோட ஆதிக்கம், அப்புறம் வந்து மனிதநேயம் மற்றும் நம்ம வாழ்றது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அடிமைத்தனம் எல்லாத்தையுமே அதில் காமிச்சிட்டு காசி அப்படின்னு வந்து நிற்கும்போது இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம சாக தாண்டா போகிறோம் கோவாலு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மஸ்ட் வாட்ச் மூவி தான் சொல்லுவேன் நான். இந்த படத்தை நீங்கள் தவிர்க்கிறது சினிமா நல்ல சினிமா வரணுங்கிறத தவிர்க்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். இந்த அட்டம் வேற யாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க. இது சக்ஸஸ் ஆனிச்சுன்னா பண்ணுவாங்க. இதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கே வந்து அதிக கலெக்ஷன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பெஸ்ட் தான். ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு எக்ஸைட்டிங் என்டர்டைன்மெண்ட் மூவி, தேட்டர் வாட்ச் மூவி. வீட்டில் உட்காந்தோ மொபைலில் உட்காந்தோ பார்த்துட்டிங்கன்னா ஒஸ்ட்டு. அதை விட இந்த படத்தை கெடுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால தேட்டரில் போய் பாருங்க. அண்ட் பார்ட் 2 ஒரு லீடிங் பிளாஸ்ட் கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நானே இதில் நிறைய ஸ்பாயிலர் சொல்லாமல் சொல்லியிருக்கேன். எக்ஸைட்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வைஸில், ஆக்டிங் வைஸில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் தலைவாருங்க, இதெல்லாம் கொடுத்துருங்க. சினிமேட்டிக் நியூஸ். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.